Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 15 அடி பள்ளத்தில் டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அனந்தபுரம் கீழ்மலை பகுதியைச் சேர்ந்த சிவகுரு என்பவர் உழவு பணிக்காக சத்யராஜ் என்பவருடன் புலிவந்தி ஏரிக்கரை வழியாக டிராக்டரில் சென்றபோது ஏரிக்கரையில் மண் வழுக்கி டிராக்டர் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் டிராக்டரை இயக்கிய சத்யராஜ் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் சிவகுரு டிராக்டர் அடியில் சிக்கி உயிரிழந்தார். விடிய அரசு நீர்நிலைகளை தூர்வாரி ஏரிக்கரைகளை பலப்படுத்தி இருந்தால் இதுபோன்ற உயிர் பலிகள் ஏற்படாது என மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே மும்முடி சோழகன் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்முடி சோழகன் கிழக்கு தெருவிற்கு செல்லும் சாலை, வயல், குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் வருவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மழைநீரை வெளியேற்ற பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே இருசக்கர வாகனம் மீது சாம்பல் மண் ஏற்றி சென்ற லாரி மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆதிவராகநத்தம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த அரவிந்த், தமிழேந்தன் ஆகிய இளைஞர்கள் சென்ற இருசக்கர வாகனம் விபத்தின் போது லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்டது. அப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் விடியா அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குழிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் அமனலிங்கேஸ்வரர் கோவிலை சூழ்ந்தது. இரவு நேரத்தில் வெள்ளம் ஏற்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே கோவில் பணியாளர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கோமுகி அணை வேகமாக நிரம்பி வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோமுகி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் 46 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 43 அடியை எட்டியுள்ளது. இதனிடையே அணைக்கு வினாடிக்கு 1100 கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையிலிருந்து 200 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி வட்டத்தில் உள்ள சின்னாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து உபரிநீர் வெளியேறும் நிலையில் உள்ளதால் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக 32.80 அடி உயரம் கொண்ட சின்னாறு அணையின் நீர்மட்டம் 31.82 அடி என பதிவாகியுள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 50 கன அடியாக உள்ளது. இதனால் உபரி நீர் வெளியேறும் நிலையில் உள்ளதால் வேம்பள்ளி, பூராகனப்பள்ளி உள்ளிட்ட ஆற்றங்கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகர் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தேனி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையால் வைகை அணையில் நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 3070 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மதுரை மாநகர் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரை அருகே உள்ள விரகனூர் அணையிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கடல் போன்று காட்சியளிக்கிறது. வெள்ளம் அதிகரித்து வருவதால் அணையின் பாலத்தில் கனரக வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பாலாறு அணைக்கட்டு தடுப்பணையில் இருந்து 7265 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் பொன்னையாறு மற்றும் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் பாலாறு அணைக்கட்டு தடுப்பணைக்கு 7265 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர் அப்படியே பாலாறு, மகேந்திரவாடி ஏரி, காவேரிப்பாக்கம் ஏரி உள்ளிட்டவற்றில் திறந்துவிடப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் யாகசாலை பூஜையில் 6 லட்சம் மதிப்பிலான தங்கப்பட்டு சரிகையை பூர்ணாகுதி யாகத்தில் இட்டு பூஜை நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் காணிக்கையாக அளித்த 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கப்பட்டு சரிகையை யாகத்தில் இடப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தொடர் மழையின் காரணமாக திருவள்ளூர் அருகே உள்ள புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 750 அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரிக்கு 72 கன அடியாக இருந்த நீர்வரத்து தொடர் மழை காரணமாக 860 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 500 அடியிலிருந்து 750 அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உபரி நீர் செல்லும் கால்வாய் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி பகுதிகளில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. சஞ்சய் நகர் குடியிருப்பு பகுதியில் நீண்ட காலமாக சீரமைக்கப்படாத சாலையால் வாகன ஓட்டிகள் அவதியுற்று வருகின்றனர். இதனிடையே பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சாலையில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடிய அரசின் அமைச்சர் மூர்த்தியின் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மோசமாக இருக்கும் சாலையே திமுக ஆட்சியின் தோல்விக்கு சாட்சி என குற்றம் சாட்டப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கொடைக்கானல் பகுதியில் பனிமூட்டத்துடன் கூடிய மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பொதுமக்கள் வீடுகளில் முடங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் தங்களின் அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் தவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலை மழையில் அடித்துச் செல்லப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆலாடு ஊராட்சிக்கு உட்பட்ட எத்திராஜபுரம் பகுதியில் கடந்த ஆண்டு 92,30,000 ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த சாலை தற்போது பெய்த மழையில் பகிர்ந்து தண்ணீரோடு சென்றுவிட்டது. இதனால் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு தரமற்ற முறையில் சாலையை அமைத்துவிட்டு மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே உள்ள வயலூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் வழித்தடத்தை தனிநபர் ஆக்கிரமித்ததால் சாலையில் மழைநீர் தேங்கி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கழிவுநீர் கால்வாய் வழித்தடத்தை தனிநபர் ஆக்கிரமித்ததால் சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தனிநபரிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு விடிய அரசின் அதிகாரிகள் இதுபோன்ற ஆக்கிரமிப்பை கண்டுகொள்வதில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ரயில்வே சுரங்கப்பாதை மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகினர். திருத்தணி நகராட்சி பகுதியில் மழை கொட்டி தீர்த்த நிலையில் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைநீர் வடிகால்களை தூர்வாராததால் பைபாஸ் இருப்பு ரயில்வே சுரங்கப்பாதை, ரயில் நிலைய சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்காளாகினர். ராமநாதபுரத்தை அடுத்த திருப்பாலைக்குடி கிராமத்தில் வடிகால் மேலாண்மை செய்யப்படாததால் கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் நோக்கில் கிராமத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் தெற்கு தெரு, கிழக்கு தெரு, தேவர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகள் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். சிறு மலைக்கு இங்கு கடல் போல் திருப்பாவுடைய தண்ணீர்கள் மழை தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் இங்கு உள்ள பெண்கள், குழந்தைகள், முதியோர் மிக சிரமப்படுகின்றார்கள். குழந்தைகளுக்கு பால் வாங்க கூட பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. முதியோர்களும் சிறுவர்களும் பெண்களும் இங்குள்ள அரசால் தோண்டப்பட்டுள்ள கால்வாய்களில் விழுந்து கைகால் முறிவு ஏற்படுகிறது. இங்குள்ள மருத்துவமனைக்கு செல்லக்கூட அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல்